டர்ட்டில் தியரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முயலுக்கும் ஆமைக்கும் நடந்த ரேஸ்ல ஆமை தான் வின் பண்ணுச்சு. ஏன் அந்த முயலால ஜெயிக்க முடியலன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம கூட அந்த தப்பு தான் பண்றோம். இங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில எல்லாம் வேகமா நடக்கணும், இதை வேகமா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, வேகம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சோகம். வேகம் முக்கியம் இல்லை பாஸே, ஆமை போல நகர்ந்துட்டு இருந்தாலே போதும், அதுதான் முன்னேற்றமே. இன்னைக்கு முன்னேற்றம் அடைய முயலை போல வேகம் நமக்கு தேவையில்லை. ஆமையை போல எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம நேரத்துல நம்ம வழியில முன்னேறி போயிட்டே இருக்கணும். இதை பத்தி பைபிள்லயும் சொல்லப்பட்டு இருக்குங்க. நம்ம வழியில மட்டும் கவனம் செலுத்தலாம், நம்ம பண்ற விஷயத்துல நிலைத்து இருக்கலாம், முக்கியமா நம்பிக்கையோட முன்னேறலாம், தீமைக்கு விலகி உண்மையா தொடரலான்னு சொல்லியிருக்கு. அதனால எப்ப ஸ்டார்ட் பண்றீங்கன்னு முக்கியம் இல்லை, உங்க முயற்சி ஸ்லோவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த சத்தியத்தை கேட்டு சரியா நடந்துக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்கறதுக்கு உடனே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.